இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கேரல்ஸ், இந்த கேரல்ஸ் இல்லாமல் ஒரு கிறிஸ்மஸ் முடிவுக்கே வராது. கிறிஸ்மஸ்னால என்னென்னா பாடுறது, ஆண்டவரை துதிக்கிறது, சந்தோஷத்தினால் நாம் நிரம்புவது. நாம் ஒவ்வொருவருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கேரல்ஸை பாடி 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 சின்ன வயசுலேருந்து பாடி 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 இன்ன வரைக்கும் நீங்கள் பாடிக்கொண்டே இருப்பதின் காரணமாக இந்த கேரல்ஸ் எல்லாம் மனப்பாடமாக கூட அநேகருக்கு ஆயிருக்கும். 10 கேரலாக இருந்தாலும் சரி, 20 கேரல்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே நமக்கு மனப்பாடம் ஆகி அதோடைய நோட் என்ன, அது ஸ்கேல் என்ன, எந்த இடத்துல மேலே தூக்கணும், எந்த இடத்துல கீழே இறங்கணும், அதோடைய பார்ட்ஸ் என்னது, அதோடைய பேரிட்டோன் என்னது, அதோடைய பேஸ் என்னது, இவை எல்லாமே ஒருவேளை சிலருக்கு அறிந்திருக்கலாம். அந்த அளவுக்கு கிறிஸ்மஸும் கேரல்ஸும் அப்படி ஒன்றி போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த கேரல்ஸை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆதி நாட்களில் பல வருடங்களுக்கு முன்பதாக முதலாவது கேரல் எதில் பாடினாங்களாம்? லத்தீன் மொழியில் பாடினாங்களாம். ஜீசஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட் என்று சொன்ன தலைப்பில் அவங்க லட்டின் லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் கேரல் வெளியில வந்துச்சான். அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரும் கேரல்ஸை எழுதி வித்தியாசமா எழுதி, சிலர் ஒருவேளை 4 பார்ட்ல எழுதலாம், சிலர் ஒருவேளை ராக் மியூசிக்ல எழுதலாம், சிலர் ஒருவேளை ராப்ல எழுதலாம். இப்படியாக அநேக ஜானர்ஸ் ஆஃப் மியூசிக்ல கிறிஸ்மஸ் கேரல்ஸ் வந்து கொண்டே தான் இருக்கிறது. குறிப்பாக ஒன்று மென்ஷன் பண்ண வேண்டும் என்றால் 1980களில் எழுதப்பட்ட ஒரு கேரலை குறித்து நான் உங்ககிட்ட நான் சொல்றேன். இந்த கேரல் என்ன கேரல் என்று பார்க்கும் பொழுது மேரி டிட் யூ நோ என்ற ஒரு கேரல். அந்த பாட்டு பாத்தீங்கன்னா 1990களில் இசை போடப்பட்டு படி கிரீன் என்ற ஒரு சகோதரன் அதற்கு இசை அமைத்து இன்றைக்கு அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா கேட்காத ஆளே கிடையாது. அந்த பாட்டு யார் எழுதினாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்க் லவ்ரி என்ற ஒரு தேவனுடைய தாசன் அந்த பாடலை எழுதியிருக்கிறார். அந்த பாட்டோட பேர் என்ன தெரியுமா? மேரி டிட் யூ நோ என்ற ஒரு பாடல். அந்த பாட்டு அழகான ஒரு கேள்விகள் நிறைந்த ஒரு பாடலாக இருக்கிறபடியால் அதை என்ன செஞ்சிட்டாங்களாம், இந்த கிறிஸ்மஸோடு கூட சம்பந்தப்படுத்தி இப்போ லேட்டஸ்டா அந்த பாடலை கிறிஸ்மஸ் கேரல்ஸோடு கூட அவர்கள் இணைத்து விட்டார்களாம். போகட்டும், இன்னொரு பாடலை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். என்ன பாட்டு, என்ன கேரல் என்று பார்க்கும் பொழுது The 12 Days of Christmas. கிறிஸ்மஸுக்கு 12 நாட்கள் என்ற ஒரு ஆங்கில கேரலை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். நம்மளை ஆவிக்குள்ளாக வழிநடத்தின எனது அருமை மாமா இருந்த நாட்கள்ல இருந்து இந்த பாடலை நம்ம சென்னை குயர்ல நம்ம பாடிக்கொண்டே வந்தோம். இந்த பாட்டுக்கு என்ன மீனிங்னு அப்போ ஒண்ணுமே தெரியாது. அந்த பாட்டுல என்ன இருக்கும்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நாளை குறித்து பாடிக்கொண்டு வருவாங்க. நான் இதற்கு குறித்து நான் தியானிக்க ஆரம்பித்த பொழுது இந்த பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த பாட்டுல என்ன அப்படி அர்த்தம் என்று நான் தியானிக்க ஆரம்பிச்சேன். இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க, what do they convey from this song என்று பார்க்கும் பொழுது உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா the first day of Christmas, second day of Christmas, third, fourth, fifth ன்னு சொல்லிட்டு 12 days of Christmasக்கு வந்துருவாங்க. சோ நான் என்ன பண்ண போறேன், இப்போ the 12ல இருந்து நான் பேக் வர போறேன். the 12th day of Christmasல அது என்ன போடப்பட்டிருக்குன்னா the 12 drummers are drumming அப்படின்னு பார்க்கிறோம். 12 drummers drummingனா என்ன அர்த்தமா? இயேசுவானவருக்கு 12 அப்போஸ்தலர்கள் இருக்காங்களே, அவர் எங்கு சென்றாலும் அவரோடு கூட சென்று அவரை அக்கம்பெனி பண்ணி கொண்டிருக்கிற இந்த 12 அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பி இந்த பூமியை விட்டு அவர் பரத்திற்கு ஏறி சென்று விட்ட பிறகு அவங்க என்ன செஞ்சாங்களாம், அவர்கள் தங்களுக்குரிய அந்த ட்ரம்ஸ் எடுத்துக்கொண்டு இந்த பூமி எங்கும் இயேசுவின் சுவிசேஷத்தை அவர்கள் ட்ரம் பண்ணிக்கொண்டே அவர்கள் சொல்லிக்கொண்டே சென்றார்களாம். அதற்காக தான் பாத்தீங்கன்னா 12 drummers drumming என்று பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக பார்க்கும் பொழுது 11 pipers piping என்று பார்க்கிறோம். இந்த 11 pipersனா யாருன்னு பார்க்கும் பொழுது அதுல ஆண்டவருடைய 12 அப்போஸ்தலர்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா 11 பேர் தான் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த 11 pipers, அந்த 11 pipers குறித்து தான் இந்த 11 pipers of piping என்று பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீயும் அவருக்கு பின்பதாக உண்மையோடு கூட நீ அவருக்கு பின்பதாக பின் சென்று அவருக்கு பின்பதாக நீ ஓட வேண்டும் என்று. அதற்கு முன்பதாக நீங்க பாத்தீங்கன்னா 10 lords are leaping என்று பார்க்கிறோம். இந்த 10 lords are leaping எதை குறிக்குதான்? the 10 commandments. ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த 10 கற்பனைகளை குறிக்குதான். இந்த 10 கற்பனைகளையும் நாம் பின்பற்றினோம் என்றால் கர்த்தருடைய எல்லா வார்த்தைகளுக்கும் நாம் செவி கொடுத்து கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நாம் கீழ்ப்படிந்து நடந்தோம் என்றால் ஆண்டவருடைய இதயத்திற்கு நாம் பிரீதியாக இருப்பதற்காக தான் இந்த 12 lords are leaping. அதுக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா 9 ladies waiting என்று பார்க்கிறோம். ஆவியின் கனிகள் 9 என்று பார்க்கிறோம். இந்த ஆவியின் கனிகள் 9ஐயும் ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார். எதற்காக? அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். அதுக்கு தான் 9 ladies dancing என்று பார்க்கிறோம். 8 maids are milking என்று பார்க்கிறோம். 8 maids எதை குறிக்குதுன்னு பார்க்கும் பொழுது it refers to the 8 beatitudes of Jesus. ஆண்டவர் தனது மலை பிரசங்கத்தில் அவர் கூறின அந்த 8 beatitudes குறிப்பது தான் இந்த 8 maids are milking. 7 swans are swimming என்று பார்க்கிறோம். 7 swan, அதாவது 7 swans எதை குறிக்குதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற
இந்த 7 gifts, 7 gifts of the Holy Spirit, ஆவியின் வரங்களாகிய இந்த 7 gifts-ஐயும் குறிக்கிறது தான் இந்த 7 swans. 6 geese are laying என்று பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன பண்றாரு? 6 நாட்களில் இந்த பூமி முழுவதும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார் என்பதை குறித்து அந்த 6 geese are laying குறித்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் 5 golden rings என்று ஒன்று காணப்படுகிறது. அந்த 5 golden rings என்னவா? ஆண்டவர் முதலாவதாக வேதத்தில் வைத்துள்ள அந்த 5 புத்தகங்கள், அந்த பென்டாட்யூக், அந்த 5 புத்தகங்களும் ஒவ்வொரு யூதனும் அவன் மனப்பாடமாக அந்த குழந்தை பருவத்திலே அவன் வைத்துக் கொள்வான். ஏன் தெரியுமா? அந்த 5 புத்தகங்களும் தான் அவனது வாழ்க்கைக்கு தேவையான எல்லா காரியங்களையும் பெற்றிருக்கிற ஒன்றாக இருக்கிறது. அந்த 5 புத்தகங்களை குறித்து தான் பார்க்கிறோம். It refers to the 5 golden rings. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 4 calling birds என்று பார்க்கிறோம். 4 calling birds என்னவா? 4 gospel குறிக்குது. ஆண்டவர் நமக்காக புதிய ஏற்பாடில் வைத்துள்ள அந்த 4 சுவிசேஷங்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 சுவிசேஷங்கள் தான் இந்த 4 calling birds என்று பார்க்கிறோம். அதற்கு அப்புறம் 3 French hens என்று பார்க்கிறோம். 3 French hens எதை குறிக்குதா? faith and hope and charity. ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையான முக்கியமான காரியங்கள் என்ன தெரியுமா? faith, ஆண்டவர் மீது விசுவாசம், hope, கர்த்தர் மீது நம்பிக்கை, charity, மனுஷ தயவு. இந்த மூணுத்தையும் தான் it refers to the 3 French hens. 2 turtle doves என்று பார்க்கிறோம். 2 turtle dovesனா என்னவா? பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும், இந்த வேதாகமத்தில் காணப்படுகிற பழைய ஏற்பாடையும் புதிய ஏற்பாடையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக இந்த 2 turtle doves என்று பார்க்கிறோம். கடைசியாக நீங்க பார்க்கலாம் and a partridge in a pear tree என்று பார்க்கிறோம். And a partridge in a pear tree, இது என்னது signify பண்ணுது? It refers to Jesus who hung on the cross. இயேசுவானவர் நமக்காக அந்த சிலுவை மரத்தில் தொங்கினதை உணர்த்துவதுதான் இந்த partridge in a pear tree. என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, கேரல்ஸ்ல முதற்கொண்டு, கிறிஸ்மஸ் கேரல்ஸ்ல முதற்கொண்டு, it refers to Jesus, it refers to his crucifixion, it refers to how Jesus Christ came into this world to die for you and me. உனக்காகவும் எனக்காகவும் எதற்காக இயேசுவானவர் இந்த பூமிக்குள்ளாக இறங்கி வந்து அவர் மரித்தார் என்பதை உணர்த்துவதுதான் இந்த கிறிஸ்மஸ் கேரல்ஸ். ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, அவரின் நாமத்தை கூப்பிடுகிறவன் எவனா இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் என் அன்பு சகோதரனே, ஆண்டவர் உன் பக்கமாக வந்திருக்கிறார். அவர் உன் பக்கமாக வந்தது நோக்கம் எதற்காக தெரியுமா? உன்னை தம் பக்கமாக அவர் அணைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். நீ இன்றைக்கு அவரின் நாமத்தை நீ கூப்பிடுவாயா? அவர் உங்கள் பக்கமாக சேருவோம், நீங்கள் அவர் பக்கமாக சேருவோம். இன்றைக்கு அவரின் நாமத்தை நீ கூப்பிடுவாயா? God bless you. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் இதோடு கூட எல்ஸ் டயனா சீசன் 5 இனிதே நிறைவு பெறுகிறது. கிறிஸ்துமஸ்க்கு சம்பந்தப்பட்ட அநேக காரியங்களை குறித்து நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். அதற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த எல்ஸ் டயனா சீசன் 5 மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தீர்கள் என்றால், இல்லாவிட்டால் இதில் நடந்து கொண்டிருக்கிற இந்த சேனல்ல நம்ம பார்த்து கொண்டிருக்கிற எல்லா செய்திகளிலும் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு ஒருவேளை ஆசீர்வாதம் கடந்து வந்ததென்றால், நீங்கள் மறக்காமல் கீழே காணப்படுகிற அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள். அந்த சாட்சிகளையும் அந்த கமெண்ட்ஸையும் வாசிப்பதற்காக நான் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறேன். அதோடு கூட இல்லை என்னால மெயில்னா பண்ண முடியாது, நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கீழே காணப்படுகிற அந்த மொபைல் நம்பர்ஸ்க்கும் அந்த லேண்ட்லைன் நம்பருக்கும் நீங்க கால் பண்ணும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களிடம் பேசுவதற்காக நான் ஆசையோடு கூட இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஜெப விண்ணப்பங்கள் இருந்ததென்றால் மறக்காம கீழே காணப்படுகிற இந்த மெயில் ஐடி அண்ட் டெலிபோன் நம்பர்ஸ்க்கு நீங்கள் மறக்காம தெரிவிக்குமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிப்பதற்காக நான் ஆசையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். விசேஷ விதமாக இன்னும் ஒரே நாளில் நம்ம இந்த 2020 நாம் முடிக்கவிருக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். இந்த கடந்த வருடம் ஒருவேளை நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு வருடமாக இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை சுகமாய் காத்து வழி நடத்தி இருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போகிறோம். விசேஷ விதமாக இந்த புது வருடத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் கர்த்தருடைய பாதத்திலிருந்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். Continue to pray for me and may we all be enriched by the blood of Jesus. இயேசுவினுடைய இரத்தத்தினால் நாம் யாவரும் மீண்டுமாக பலனடைந்து இந்த புது வருடத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது கர்த்தருடைய கிருபையோடு கூட நாம் கடந்து செல்வோமாக. God bless you and advance happy new year wishes. God bless.